வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அகத்தியர் எழுதிய 1500 பாடல்கள் கொண்ட ஒரு நூல்ல, நோய்கள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது, நோய்கள் வர்றதுக்கான காரணங்கள்னு சொல்லி, ஒரு 5 பாடல்கள் அதில எழுதியிருக்கிறார். அது என்னென்ன பாவங்கள் நம்ம செய்றோம், அதனால நோய்கள் வருது அப்படிங்கிறத பத்தி சொல்றார். நூல்கள்ல வந்து உரை இல்ல. பாடல் தான் இருக்கு. நான் வந்து எனக்கு தெரிந்த தமிழ் அறிவை வைத்து, எனக்கு தெரிந்த ஆன்மீக அறிவை வைத்து நான் வந்து இத உங்களுக்கு விளக்குறேன். இதில நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 2. ஒண்ணு வந்து நோய்கள் வர்றதுக்கு அநேக காரணங்கள வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமா சொல்லப்பட்டிருக்கு. 21 காரணங்கள் இந்த 5 பாடல்கள் வழியா 21 காரணங்கள் சொல்லப்படுது. அந்த பாடல்கள்ல என்னென்ன பாவங்கள் நம்ம செய்றோம் அப்படிங்கிறதுக்கான நோய்கள் வருவதற்கான காரணிகளா இருக்கக்கூடிய இந்த பாவங்கள் என்னென்ன பாவங்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ஆகுமடா நோய் வர காரணம்தான் அப்பா, அறிவுள்ளோர் தனைப்பழித்து அகந்தை கோரி. ஆகுமடா சாஸ்திரங்கள் தன்னை பாரார், பரிவாக தர்மத்தை சிந்தியார்கள். போகுமடா கோத்திரங்கள் தன்னை காரார், புத்தியால் குருவினுக்கு இன்பம் செய்யார். ஆகுமடா பாத்திரங்கள் அறிந்து நன்றாய், மைந்தனே ஈயாத மட்டைதானே அப்படிங்கிறார். ஆணவமா பேசுறது, ஆணவ பேச்சு அப்படின்னு சொல்றார். கோவம் வர்றது இயல்பு தான். மனிதர்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது மனித இயல்பு தான். ஆனால் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை ஒரு டீஸ் பண்ணியோ, அடுத்தவங்களை புல் பண்ணி கோவப்படுறது வந்து ஒரு பழக்கமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இரத்த சம்பந்தமான நோய்கள், பித்த சம்பந்தமான நோய்கள்னு ஏகப்பட்ட நோய்கள் வருங்கிறத அவர் குறிப்பிடுறார். அடுத்ததாக அவர் சொல்லக்கூடியது வந்து சாஸ்திரங்களை கடைப்பிடிக்காதவங்களுக்கு நோய் வருதுன்னு சொல்கிறார். சாஸ்திரங்களை கடைப்பிடிக்காதவங்கன்னா என்ன அப்படின்னா, சாஸ்திரம்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், இதை ஒரு நெறிப்படுத்திக்கிறது பேர் தான் சாஸ்திரம். நம்முடைய வாழ்க்கை முறையில் நெறிப்படுத்திக்கிட்டா அந்த நெறிமுறை வாழ்க்கை வந்து நமக்கு நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் இந்த இயற்கைக்கும் ஒரு சிங்க்ரனேஷன் ஏற்படுது, ஒரு ஒற்றுமை ஏற்படுது. அது ஒரு ஹெல்த்தியான லைஃபாக இருக்கும். அதுக்கு பேர் தான் சாஸ்திரம். அகத்தியர் சொல்கிற சாஸ்திரம் அப்படிப்பட்டது தான். இது வந்து வேறு விதமான சாஸ்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். சாஸ்திரத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல அகத்தியர் சொல்கிறது நம்ம இயற்கையோட இணைஞ்ச ஒற்ற வாழ்க்கை முறையை வாழாதவர்கள், சாஸ்திரங்களை கடைப்பிடிக்காதவர்கள் நம்ம எடுத்துக்கலாம். 3வது என்ன சொல்றாருன்னா, தர்மத்தை சிந்தியார்கள், பரிவாக தர்மத்தை சிந்தியார்கள். அதாவது தர்ம சிந்தனை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தர்ம சிந்தனை இல்லாதவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, எல்லா சாஸ்திர வாழ்க்கை நெறிமுறைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது கருணை தான். எல்லா கலைகளும் எல்லா கோட்பாடுகளுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது கருணை தான். கருணையோட எது செய்ய வேண்டிய தர்மங்கள் எதற்கெல்லாமோ நீங்கள் கருணை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டியது இருக்குங்க. நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய அடிப்படை பண்பாக இருக்க வேண்டியது எப்பொழுதும் கருணையோடும் பரிவோடும் இருக்க வேண்டும். இந்த கருணையோடு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் தர்மம். நம்ம எங்கெல்லாம் வாழ்கிறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் கருணை தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் இப்போ ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு பேருந்தில் பயணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சீட்டில் இருக்கீங்க. இன்னொருத்தங்க ஒரு பொண்ணு வந்து குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் எழுந்துட்டு அவங்களுக்கு அந்த சீட்டு கொடுக்குறீங்க.
அப்படிங்கிற இந்த செயல் நீங்கள் கருணையோடு செய்த செயல். இந்த மாதிரி நம்ம வாழ்நாள் முழுக்க எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்மளுடைய கருணையும் நம்மளுடைய பரிவும் நம்மளுடைய அன்பும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படியான செயல்கள் எல்லாமே தர்மம் தான். எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வழிகள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் நீங்கள் அதை ஆற்றுப்படுத்தும் பொழுதும், அங்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய கருணையை காட்டும் பொழுதும் செய்யக்கூடிய செயல்கள் தான் தர்மம். அப்படி செய்யாமல் போகும்போது நான் என்ன ஆகுறேன் அப்படின்னா, அது எனக்கு நோயா மாறுதுங்கிறார். நீங்க அந்த இடத்துல அந்த சீட்டை கொடுக்கல. நீங்க நம்ம யாராவது கொடுப்பாங்கன்னு இருந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உங்களை அறியாமலே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகுறீங்க. அந்த குற்ற உணர்ச்சி ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குது. அது உங்க உடம்புல பலவிதமான மாற்றங்களை உருவாக்குது. அது ஒரு நோயா மாறுது. எப்பொழுதெல்லாம் நாம் தர்மத்தை கைவிடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய அந்த பரிவை கைவிடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு நோயை நாம் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். கோத்திரங்கள் தன்னை காரார் அப்படிங்கிறார். கோத்திரம்னா குலம். நம்மளுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு பழக்க வழக்க நெறிமுறைகள் இருக்கும். நம்மளுடைய ஜெனட்டிக்கலாக நமக்கு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு வகைகள், நம்மளுடைய பயன்படுத்திய பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் இப்போ ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு விதமான நிலங்கள்லையும் வாழக்கூடிய மனிதர்களுக்குன்னு அந்த ஒவ்வொரு சூழலுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு ஒற்றுக்கொள்ளும். அது அவங்களுக்கு சேரும். அதுலேருந்து மாறும்போது இப்போ ஒரு நண்பர் சொன்னார், நான் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போனதுக்கப்புறம் எனக்கு அந்த தட்பவெப்ப நிலைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கும் என்னுடைய உடல் மாறுவதற்கு 2 ஆண்டுகள் ஆனது அப்படின்னு சொன்னார். இன்னொரு நண்பர் சொன்னார், 2 ஆண்டுகள் வரைக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சுங்கிறார். ஸோ இதுதான் கோத்திரங்கள்னு இந்த இடத்துல நம்ம பொருள் எடுக்கணும். பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுகிற பழக்க வழக்க நெறிமுறைகளை நாம் தவற விடும்போது அது நமக்குள் பலவிதமான நோய்களை உருவாக்குகிறதுன்னு சொல்றார். அடுத்தது சொல்லப்படுறது என்னன்னா, ஈகை அற்றவர்கள், பாத்திரங்கள் அறிந்து ஈயாத அப்படின்னு சொல்றார். அதாவது பாத்திரங்கள் அறிந்து அப்படின்னா என்னன்னா, யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கால்குலேஷன் பண்றதா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பொருள் கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க பொருள் கொள்ள வேண்டும் என்றால், எங்க தேவை இருக்கிறது அப்படிங்கிறத தேடி செய்யாத ஈகை அப்படிங்கிறார். எங்கெல்லாம் தேவை இருக்கிறதுன்னு பார்த்து நீங்க செயல் செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யணும், அதுதான் ஈகை அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஈகையான விஷயங்கள், இந்த ஈகை உங்க வாழ்க்கையில இல்லாத போது, தனக்கென்று வாழும்போது அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு உங்க வாழ்க்கையே ஒரு அழுத்தமா மாறிடுது. எப்ப யார் இந்த உலகத்துல தனக்குன்னு வாழ்றாங்களோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. நீங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப செழிப்பா இருக்க மாதிரி தெரியும் நமக்கு. ஆனா அதுக்குள்ள அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. நீங்க எப்ப ஈகை செய்து கொடுத்து வாழ்க்கையோட அடிப்படை நாதமே ஷேரிங் தான். அந்த ஷேரிங்கை விட்டுட்டு நீங்க அக்குமுலேஷனை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிருச்சுன்னா அது ஒரு நோய்கள் தங்கக்கூடிய ஒரு இடமா மாறிடும். தானென்ற பாவிகள் தான் மெத்த உண்டு, சத்தியமும் சாத்தியமும் மெத்த உண்டு. பானென்ற ஆயுபதம் பூசை செய்வார், பழிப்பார்கள் நிந்தை செய்வார் பெரியோர் தன்னை. ஊனென்ற சையோகம் கொலைகள் செய்வார், உற்றதொரு சித்தரைதான் பொய்யே என்பார். கோனென்ற வாதவித்தை பொய்யே என்பார், குருவரியார் மிலேச்சர்கள் கொஞ்சர் காணை. இந்த பாடல்கள் எல்லாத்துக்கு பின்னாடியும் நெறிமுறைகளையும் அறநெறியையும் கைவிட்டவர்கள் அப்படின்னு அர்த்தமாகுது. அதை அவர் லிஸ்டிங் பண்றார். பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு அடிப்படையான ஒரு காமன் சென்ஸ் பெரியோர்களை மதிக்கிறது அப்படிங்கிற விஷயம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அப்பாவை மதிக்கலைன்னா அப்பா வயதில் இருக்கக்கூடிய யாரையுமே அந்த குழந்தை மதிக்காதுன்னு சொல்லுவாங்க.
அப்ப பெரியவர்களை மதிக்கலைன்னா என்ன ஆகும்னா, அவருக்கு சரியான நேரத்தில் சரியான அறிவுரைகள் அவருக்கு கிடைக்காம போயிடுது. அவரு செயல்கள்லயா இருக்கட்டும், தொழில்லயா இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் அவர் மதிக்க மாட்டாருப்பா. நம்மள்ட்ட நம்ம ஏன் அத சொல்லணும்? அவர் தப்பு தான் பண்றார். இப்படி இன்வெஸ்ட் பண்ணா அதில லாஸ் ஆகும்னு தெரியும். இருந்தாலும் அதை ஏன் நம்ம சொல்லி அவரு நம்மள அவமதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள்னால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அது நோய்களா மாறும். ஊனென்ற சையோகம் கொலைகள் செய்வார் அப்படிங்கிறார். ஒரு உயிரை வந்து வெறும் சதையா பார்க்கறது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய பெரிய பார்வை கோளாறு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சையோகம் கொலைகள், அதுக்கு முன்னாடி அந்த சையோகம் கொலைங்கிறது ரேப் அண்ட் மர்டர். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா ஊனென்ற அப்படிங்கிறாரு. வெறும் அதை போய் சதைன்னு நினைக்கிறான். ஒரு உயிரை வந்து வெறும் சதையா பார்க்குற அந்த மனப்பாங்கு, இது பெரிய மகா பாவமா அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது சித்திரை தான் பொய்யே என்பார். லாவோஸ் சொல்லப்பட்டதா ஒரு நூலில் நான் படித்தேன். எங்கே நட்பு இருக்கிறதோ அங்கு கடுமையான விவாதங்கள் இல்லை. எங்கு விவாதங்கள் இருக்கிறதோ அங்கு நட்பு இல்லை. விவாதங்கள் இருக்கலாம், நான் சொல்றது கடுமையான விவாதங்கள். அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டோட்டலா ஒரு விஷயத்த மறுக்கிறது, அதெல்லாம் சாஸ்திரங்கள் கிடையாது சார். இந்த மாதிரி ஆன்மீகங்கிறதே வந்து ஒரு தவறான சிந்தனை அப்படின்னு சொல்றது. சித்தர்கள்லாம் பொய் அவர் சொல்ற. சித்தர்களை பொய்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நோய்கள் வருங்கிறார். ஏன் அப்படின்னா, சித்தர்கள் தான் அந்த காலத்தில் மருத்துவ மருந்துகளை உருவாக்குனாங்க. மருந்துகளை பற்றி இப்போ இந்த நூல்கள் கூட 1500 பாடல்களில் இந்த 5 பாட்டு அல்லது இன்னொரு 10-15 பாடல்கள் வேற விஷயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கலாம். மீதி எல்லா பாடல்களுமே மருந்துகளுக்கான குறிப்புகள் தான் இந்த நூல். அப்ப சித்தரை ஒருத்தர் பொய்ன்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தையும் நம்ம பொய்ன்னு சொல்லிடுறோம். அவங்க சொன்ன நெறிமுறைகள் எல்லாம் பொய்ன்னு சொல்லிடுறோம். அப்ப நம்ம எதை அடிப்படையாக கொண்டு வாழ்றது? இன்னைக்கு அலோபதி இருக்கு, நமக்கு ஒரு மாற்று இருக்கு, கடவுள் இல்லை, சித்தர்கள் பொய்ன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை வாழலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆனால் அகத்தியருக்குரிய காலத்தில் வேற இல்லை. அதனால இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கலாம். அடுத்தது ரசவாத வித்தை பொய்ன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறார். அவங்களுக்கு நோய் வருகிறார். அதாவது ரசவாத வித்தையை நம்ம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வாத வித்தை அப்படிங்கிறது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இந்த உடல் வந்து விட்டா சீக்கிரமா அழிஞ்சிருது. கொஞ்சம் காலத்துக்கு இதை அழியாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மூலிகைகளும் ரசவாத விஷயங்களும் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்துல. அந்த வழிமுறைகளை நான் வந்து அடியோடு மறுக்கும் பொழுது இந்த உடலை சிறிது காலத்திற்காவது நான் பாதுகாக்க வேண்டிய அந்த ரகசிய வழிமுறைகளை அடையாமலே போய்விடுகிறேன் அல்லவா? அதற்காகவே ரசவாத வித்தைகளை அதை பற்றி ஆய்வே பண்ணாமல், எதை பற்றியுமே சிந்திக்காம பிளெண்டை அப்படியே மறுக்கிறது. ஸோ அது கூட உடலை வந்து சீக்கிரமாக கெட்டு போக வைக்கிறதுக்கு ஒரு காரணியாக இருக்கு, நோய் வருது அப்படின்னு சொல்கிறார். குரு அறியாதவர்கள் தான் இந்த விஷயங்களை எல்லாம் மறுப்பார்கள். குருவை மறுப்பது, அதுக்கப்புறம் வந்து அந்த வித்தைகளை மறுப்பது, இதெல்லாமே குரு அப்படின்னா என்னன்னு தெரியாதவர்கள் தான் செய்வாங்க. இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆசிரியருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வித்தையையோ ஒரு கல்வியையோ கற்று அதை மற்றவர்களுக்கு வந்து அதை பாடமாக சொல்லுவாங்க, கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் ஆசிரியர்கள் சொல்றோம். குரு அப்படின்னு என்னன்னா, அவர்கள் அந்த வித்தையை இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் டூல்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு டீச் பண்ணும்போது, அவர்கள் அந்த ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அனுப்புறது கிடையாது. அவர்கள் உடனே வைத்திருப்பார்கள். அவங்கள வந்து கூடவே வச்சிருந்து அவங்க கூடயே வாழ்க்கையை எடுத்துட்டு போவாங்க. அப்ப அந்த குரு கூட இருந்து வாழும்போது ஏற்படக்கூடிய அந்த அனுபவம்
எந்த குருவுமே அந்த காலத்துல முதல்ல என்ன செய்வார்கள்னா, மாணவர்களுடைய மனநிலையை முதல்ல சரி செய்வார்கள். அவர்கள் எப்படி சிந்திக்கணும், எப்படி பேசணும், எப்படி வாழ்க்கையை எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரியான அடிப்படை அந்த விஷயங்கள மாணவர்களுக்கு சொல்லுவாங்க. அதை அவர்கள் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுவார்கள். ஆசிரியர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும். மாணவர்களோடு இணைந்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா குருவுக்கு அப்படி இல்ல. மாணவர்களோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் அவங்க வாழக்கூடியது. கொஞ்சரென்ன குறுநிந்தை உறவு நிந்தை குறுகுடுக்க முன்னேதான் குறுக்கே வாங்கல் வஞ்சமுற பொய் பேசி புரட்டு பேசி வயிறுதனை பிழைப்பதற்கு பெண்டீர் பிள்ளை கொஞ்சமர ஒன்றுடுத்தி சாட்சி சொல்லி கொடுப்போர் தனிதெடுத்து பட்சபாதம் தஞ்சமென்று அடைந்தாரே தற்காக்காமல் தள்ளுவர் சதிகட்ட சண்டி மாடே. குரு நிந்தை உறவு நிந்தை. குருவை மட்டுமா நிந்திக்கிறாங்க? அப்படி இல்லை. குருவறியார்கள் குருவை நிந்திப்பார்கள். குரு கூட இருக்கிறதுனால மட்டும் குருவை உணர முடியாது. குருவை உணர்வதற்குன்னு சில பண்புகள் இருந்தால் தான் குருவை உணர முடியும். அப்படி அந்த குருவோடு வாழாத அனுபவம் இல்லாதவர்கள் குருவை நிந்தை செய்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் தன் உறவுகளையும் நிந்தை செய்யக்கூடியவர்கள்ங்கிறாரு. உறவுகளை நிந்தை செய்யக்கூடியவர்கள்னா அப்படின்னா, தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து, நீ எதுக்கு என்ன பெத்த, உன்னை கட்டி தான் நான் அப்படி போயிட்டேன், நீ எல்லாம் எனக்கு பிறந்த பிள்ளையா, இப்படி உறவுகளை நிந்தை செய்வது, இது ஒரு பெரிய பாவமா இவர் சொல்றாரு. அடுத்தது குரு கொடுக்க முன்னேதான் குறுக்கே வாங்கல் அப்படின்னு சொல்ல. குரு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு அது மூலமா சீக்கிரமா இந்த வித்தையை கத்துக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. இப்ப பணம் சம்பாதிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சா ரொம்ப வருஷம் ஆகும். சில பேர் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு சரியா சம்பாதிக்க தெரியல. அப்ப இன்னும் கொஞ்சம் குறுக்கு வழியில கையாண்டா இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல குறுக்கு வழியில சம்பாதிக்க முயற்சி செய்கிறார் அல்லவா? அதே போன்று வித்தை கற்றுக்கொள்ளும் போதும், தியானம் போன்ற யோகம் போன்ற விஷயங்களை, மருத்துவம் போன்ற விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போதும் சில பேர் சீக்கிரமா கத்துக்கணுன்றதுக்காக ஒரு குரு சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ளேயே அட்வான்ஸா கத்துக்கணும்னு நினைப்பாங்க. பேசிக்கே சரியா ஃபவுண்டேஷனே படிக்காம நேரடியாக அட்வான்ஸாக ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி படிக்கிறவங்க, அதாவது குரு கொடுக்கும் முன்னே குறுக்கே வாங்கல், அது அவர்களுக்கு பல பிரச்சனைகளாகவும் நோயாகவும் மாறுதுங்கிறார். அடுத்தது பொய்சாட்சி சொல்றது எல்லா காலத்திலுமே இருக்கு. பொய்சாட்சி சொல்றது மகா பாவம்னு சொல்றார். அதுவும் நோய்களை உண்டாக்குன்னு சொல்றார். பொய்சாட்சி சொல்வது எல்லா காலத்திலும் பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. அவர்களையும் நோய்கள் தாக்குகிறது. அடுத்தது கொடுப்பதை தடுப்பது. நிறைய நான் பார்த்துருக்கேன். அட்வைஸ் பண்ணுவாங்க, யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னா, பாருங்க இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்தா இதே பொழப்பா இருப்பாங்க, உடம்பு இருக்குல்ல உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப பெரிய பாவம்னு சொல்றார். முடிஞ்சா நீங்க கொடுங்க, இல்லையா பரவாயில்ல. ஆனா கொடுக்கறத தடுக்கிறது மகா பாவம்னு சொல்றார். அது அவங்க சொல்லும்போது சில இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தங்க. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சொல்றாருன்னா, தஞ்சம்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள தள்ளக்கூடாது, அவங்கள காப்பாற்றணும். எந்த சூழல்லையும் நம்மளை தஞ்சம்னு அடைஞ்சவங்கள தள்ளிவிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நம்மள இணைத்து கொண்டு அவங்களுக்கு நன்மையை செய்யணும். அப்படி இல்லைன்னா அதுவும் ஒரு நோயா மாறுதுன்னு சொல்றாங்க. பொய் உலகம் முழுக்க யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத, யாருமே ஈஸியா கோவப்படுகிற, யாரையுமே ஈஸியா புண்படுத்தக்கூடிய,
எல்லா உலகம் முழுக்க எல்லாரும் குற்றம் என்று பார்க்கக்கூடிய அந்த பொய் ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கிறது. மாட்டான் அப்படி சொன்னா கோச்சுக்குவாங்க. வார்த்தையிலே பசைப்பியவர் மயக்கம் கொள்வார், காடுகள் தான் தேடியே நடந்து மாய்வர், ஆடுவார் பாடுவார் விரதம் என்பார், அங்கங்கே வகைமாறி அவதி செய்வார், ஓடுதான் கரத்திலேந்தி தேகி என்பார், உண்மைதனை அறிந்தோர் போல் உரை சொல்வானே. எது முழுமையான தன்னை முழுமைப்படுத்துமோ, எது தன்னை இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரௌத் பண்ணுமோ அந்த வழியில் போகாமல் நிறைய காடுகள் மலைகள்லாம் தேடி அங்கே போனால் இது நடக்கும், இங்கே போனால் அது நடக்கும், ஏதாவது அற்புதங்கள் கிடைக்கும், எதையாவது இந்த மூலிகையை சாப்பிட்டா சாகாமல் இருக்கலாம் இப்படின்னு எதோ யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்டு அங்கங்கே போயிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது அற்புதம் நடக்கும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த அற்புதமும் நடக்கலை, அதுக்கு பதிலாக நோய் நொடி தான் வருதுங்கிறார். ஆடுவார் பாடுவார் விரதம் என்பார் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக விரத நாட்களில் அமைதியாக தியான நிலையில் இருக்கிறது, இந்த மாதிரி பூஜிக்கிறது இது வழக்கம். ஆனால் ஒரு சில பேர் விரதம்னு சொல்லுவாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்டைலில் அப்படியே இருப்பாங்க. விரத நாட்களில் முழுமையாக விரதம் இருக்கணும். சில பேர் ஆஃபீஸ் போயிட்டு விரதம் இருப்பாங்க, சில பேர் வேலைகளாக இருந்துட்டு விரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. விரத நாட்களில் விரதம் மட்டும்தான் இருக்கணும். உபவாசம்னு சொல்கிறோம், உபம்னா அருகில் அப்படின்னு. அப்போ தெய்வத்தின் அருகில் அல்லது நம்ம அந்த பூஜைக்காக முழுமையாக 100% நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் விரதம் அப்படிங்கிறது. அது அவர் என்ன சொல்கிறார், ஆடுவார் பாடுவார், அவங்க நார்மலாக எல்லா வேலையும் பண்ணுவாங்க, ஆனால் விரதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதும் அதாவது பட்டினி கிடக்கிறதுங்கிறது வேற, விரதம் இருக்கிறதுங்கிறது வேற. அங்கங்கே வகை மாறி அவதி செய்வார். காசிப், இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, இங்கே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் காசிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோயை உண்டாக்கக்கூடிய காரணி அப்படிங்கிறது. அடுத்த பாடல், சொல்லுவான் கற்பனைகள் அநேகமாக, சூத்திரந்தான் இவர்களுக்கெல்லாம் நோயே ஆகும், வெல்லுவான் கூற்றினுட தூதர் தன்னை, வெல்லாமல் போனவர்கள் பாசத்தோர்கள், கொல்லுவான் உயிர்களை தான் கூறு கொண்டு, கோடான கோடி சனம் நரகில் வீழ, அல்லுவான் நாய் போல கடிப்பான் மட்டை, அம்பரத்தை காணாத அழிவினாரே. அதாவது ஓடுதான் கரத்தில் ஏந்தி தேகி என்பார், உண்மைதனே அறிந்தவர் போல் உரை சொல்வானே. அவங்கள கூட்டு பேசுனீங்கன்னா மகா ஞானிகளை போல பேசுவாங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு அது மாதிரி பேசுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வியாதி, நோய் அப்படின்னு சொல்றார். சொல்லுவான் கற்பனைகள் அநேகமாக, சூத்திரந்தான் இவர்களுக்கெல்லாம் நோயே ஆகும். இந்த மாதிரி பொய்மையா தீர்க்க தரிசனம் சொல்லுதல், நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், ஸோ கடவுளை நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு கற்பனையாக பேசி மக்களை குழப்புவர்களும் நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, சிலர் பொய்யாக அதை அடைந்தது போல் கூறுபவர்கள் நோயில் விழுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். கடைசியா ஒரு பாவம், அதான் 21வது பாவம். அது என்ன அப்படின்னா, உயிர்களை கொல்றது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார். உயிர்களை கொல்லுவது நமக்குள்ள நோயை உண்டாக்குகிறதுன்னு சொல்றார். இந்த உயிர்களை கொல்லக்கூடிய இந்த ஹேபிட் இந்த மனித குலத்தையே நாசமாக்கிடுங்கிறார். அந்த பாடல் பாருங்க, கொல்லுவான் உயிர்களை தான் கூறு கொண்டு, கோடான கோடி சனம் நரகில் வீழ அப்படிங்கிறார். இந்த உயிர்களை கொல்லக்கூடிய பழக்கம் தன் இனத்தையும் பிற இனத்தை அழிக்கக்கூடிய இந்த பழக்கம் தன் இனத்தையும் அழிக்க தயாராக உள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கடினமாக சொல்றார். சொல்லப்பட்ட இந்த அகத்தியருடைய பாடலிலிருந்து உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த பாடல்களை பற்றி விளக்கியிருக்கிறேன். இதில் உங்களுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.